சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடுதுறையில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்ற கோவில். இந்த சிவபெருமானை அன்றைய நாளில் நம்ம சென்று வழிபட்டால் சிம்ம ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய கேது ராகு பெயர்ச்சி அவ்வளோவா நமக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி, அடுத்தது 8ஆம் இடத்திற்கு போகிறார். அதுவும் இப்போது இந்த மகா சிவராத்திரியில் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறார் கும்பராசியில். ஸோ கொஞ்சம் நமக்கு 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் சூரியன் சனி, இந்த சஞ்சாரம் நமக்கு அவ்வளவு ஒரு உகந்த சஞ்சாரங்களாக இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு இது எதுவுமே சரியான ஒன்றாக அமையவில்லை. அதே மாதிரி 6ஆம் இடத்துல நமக்கு சந்திரன் அமைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக நம்ம போய் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடுதுறையில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர். இவருக்கு நிறையா இளநீர் நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து சுவாமியை வணங்கலாம். இதில் நீங்கள் 3 விதமான பொருள்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். சந்தனம், பன்னீர், இளநீர் 3ம் கொடுத்தீங்கன்னா விசேஷம். இல்லை இது 3ல் ஏதாவது ஒன்றாவது கொடுக்கலாம்.